ஓம் சக்தி. அன்பு பிள்ளையே, காலகட்டத்தால் பிரபஞ்சங்கள் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்த சூழ்நிலையில் இருந்து இன்னும் நீ வெளிவர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் என்பது உன் அன்னைக்கு தெரியும். இருந்தாலும் உன்னிடத்தில் வந்து இந்த வாக்கை சொல்ல வேண்டும் என்ற நேரத்தை எனக்கு கொடுத்து விட்டது இந்த பிரபஞ்சம். அன்பு பிள்ளையே, நல்லதும் கெட்டதும் மாறி மாறி நடக்கும் சூழ்நிலை அனைவருக்கும் இருந்தாலும் உனக்கு மட்டும் ஒரே ஒரு சூழ்நிலைதான் அமைக்கப்பட்டு விட்டது. அதாவது எதை தொட்டாலும் அதில் தோல்விகளும் வேதனைகளும் தான் திரும்ப திரும்ப உனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. கெட்டது இல்லாமல் நல்லது வர வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் இந்த பிரபஞ்சம் உனக்கு கொடுப்பது கெட்டதை மட்டும்தான். நல்லதை உன் வாசலிலேயே தடுத்து நிறுத்த இங்கே பலரும் காத்திருக்கிறார்கள் பிள்ளையே. உன் மீது விழியை வைத்துக் கொண்டு உறங்குவதற்கு கூட மூடாமல் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்ணுவதற்கு கூட நேரம் இல்லாமல் உன்னையே கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். உன்னிடம் இருப்பதை முழுமையாக தட்டி பறிக்க நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய செய்தி வெளியே வராதா என்று காத்திருக்கிறார்கள். நீ இப்போது அனைவரையுமே ஒதுக்கி வைத்திருக்கிறாய். உன்னிடமிருந்து செய்தியை அனுப்பி கொண்டிருந்தவர்களையும் ஒதுக்கி வைத்திருப்பதால் இப்போது உன் எதிரிக்கு உன்னுடைய செய்தி கிடைக்காமல் அவன் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். எல்லோரையும் நம்பி எல்லோர் மீதிலும் உண்மையான அன்பை வைத்து யாருக்காவது ஒன்று என்றால் அழுது புலம்புவாய். உன் உடன்பிறப்புகளில் இருக்கும் ஒருவர் உன்னுடைய எதிரிக்கு துணையாக இருந்தார்கள் பிள்ளையே. உன் உடன்பிறப்பு அவருடைய துணையின் வார்த்தைகளை கேட்டு உனக்கு எதிராகத்தான் நடந்து கொண்டிருந்தாள். உன்னை அவமானப்படுத்தி பார்க்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நீ முன்னுக்கு வரக்கூடாது. உனக்கு இளையவள் தங்கமே, உனக்கு பெரியவள் கூட இல்லை. உனக்கு மூத்தவள் கூட அந்த அளவு இல்லை என் பிள்ளையே. உனக்கு இளையவளாக இருப்பவள் உன்னுடைய அங்கீகாரத்தை தட்டி பறிக்க வேண்டும் என்று நினைக்கிறாள். எதிலும் தான் என்று நிற்கும் அகம்பாவத்தை பெற்றிருக்கிறாள். நான் தான் இந்த இடத்தில் என்ற இடத்தை பிடிக்க அலைமோதி கொண்டிருக்கிறாள். கெட்ட எண்ணத்தின் மனதில் சுமந்து கொண்டு உன் வீட்டிற்குள் அடியெடுத்து வந்து 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 உன் வீட்டை நாசம் செய்து விட்டாள். ஆனால் நடிப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? அப்பாடியோ, அவள் நடிப்பில் தெய்வம் கூட ஏமாந்து போய்விடும். அப்படிப்பட்ட நாடகத்தை உன்னிடத்தில் நடித்து 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 உன்னிடத்தில் பெற்ற நன்மைகள் அத்தனையும் எடுத்து உன்னை வெறுமையாக்கி நிற்க வைத்திருக்கிறாள் இப்போது. ஆனால் இதெல்லாம் நல்லதுக்கு என்று நினைக்கிறாயா? பிள்ளையே, உன் மனதை நீ அலைப்பாய விடாதே. உன்னை எதிரியாக நினைத்து உனக்கு செய்யும் அத்தனை வினைகளும் திரும்பச் செல்லும் நேரம் அருகில்தான் இருக்கிறது. உன்னை ஏமாற்றி விடலாம், உனக்கு தோல்விகளை கொடுத்து விடலாம், உன்னை ஏமாளியாக மாற்றி மூளையில் முடக்கி விடலாம் என்று நினைக்கும் அவள் முடங்கப் போகிறாள். அன்பு பிள்ளையே, வேண்டாம் வேண்டாம், யாருக்கும் எந்த தீங்கும் நடக்க வேண்டாம் என்று உன் ஆழ்மனம் சொல்வதை அறிவேன். அவன் செய்ததை அவன் அனுபவிக்கப் போகிறான். நீ யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்ய போவதில்லை, நானும் செய்ய மாட்டேன். தங்க பிள்ளையே, உன் வாழ்வில் இருக்கும் தீமைகள் அத்தனையும் ஒடுங்கி போகப் போகிறது. காற்றில் அடிக்கும் பஞ்சு போல பறந்து போகப் போகிறது. கற்பூரமாக கரைந்து போகப் போகிறது. நன்மைகள் உனக்கு நடக்கும். இத்தனை காலம் நீ பட்ட கஷ்டத்திற்கு அத்தனைக்கும் நிகராக நல்லது நடக்கும். நீ எங்கு ஓட வேண்டும்? ஏன் ஓட வேண்டும்? எதற்காக ஓட வேண்டும்? ஓடித்தான் தீர வேண்டும் இந்த உலகத்தில். நீ
இப்படி முடங்கி போயிருந்தால் உன் வாழ்க்கை முடக்கமாகிவிடும். மற்றவர்கள் நினைத்தது போல. எழுந்திறங்கிருந்து ஓ, உன் கடமைகளை செய். வாழ்வில் வெற்றி அடைவோம் என்ற எண்ணத்தோடு உன் கடமைகளை செய். இப்படி முடங்கி முடங்கி கடக்காதே. நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது என்று முடங்கி இருக்காதே. எழுந்திரு. உன் வெற்றியை நீதான் தேட வேண்டும். உன் வெற்றியை அவர்கள் மறைத்து வைத்து விட்டார்கள் என்றால் நீ இப்படி அமர்ந்து விடுவாயா? எழுந்திரு. தைரியத்தோடு எழுந்திரு. கண்களை துடைத்துக்கொள். நானும் இந்த உலகத்தில் வாழ்வேன் என்ற நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய்ய எந்திரி. உனக்கு நான் துணை நிற்கிறேன். உன்னை நான் காப்பாற்றுவேன். உன் நம்பிக்கையை நான் காப்பாற்றி கொடுப்பேன். உனக்கு நம்பிக்கைக்காக நான் நிற்பேன். தங்கமே, உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். நீ ஓட வேண்டும். உன் நேரங்களை வீணடிக்காதே. எழுந்து ஓட ஆரம்பி. உன் வாழ்க்கையை காப்பாற்று. உன்னை நம்பியிருக்கும் உன் பிள்ளைகளின் வாழ்க்கையை காப்பாற்று. அமர்ந்திருக்காதே. எழுந்திரு. நல்லது இன்று நடக்க போகிறது. உனக்கு சாயந்தரத்துக்குள்ள உனக்கு நல்லது நடக்கும். கண்டிப்பா நான் சொல்றேன், உனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. அது உன் கையால தான் இருக்கு. அதை நீ தான் தடை செஞ்சுட்டு இருக்கிற. நல்லது நடக்க போகுது. எந்திரி எந்திரி எந்திரி. ஓடு 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 ஓடு. உன் வேலையை நீதான் செய்யணும். வெற்றியை நீதான் தேடணும். அத்தனையும் செய்வினையாகட்டும் கெட்டதாகட்டும் முடக்கி போடு. நீ முடக்கி போடு. அதையெல்லாம் உன்னை நீ முடக்கிக்காத. நான் சொல்றத கேட்டேன்னா உன் வாழ்க்கை மிஞ்சும். இல்லைன்னா அவளுக்கு முன்னாடி உன் வாழ்க்கை நாசமாயிரும். வேண்டாம். உன் வாழ்க்கையை நான் காப்பாற்றணும். எந்திரி. நான் சொல்றத கேளு. உன் வேலைகளை சரியா செய். உனக்கு நல்லது நடக்க போகுது. உனக்கு நல்லது நடக்க போகுது. இதை தாயோட சத்தியது. உனக்கு நல்லது நடக்க போகுது. எந்திரிச்சிரு. எந்திரி எந்திரி எந்திரி. ஓம் சக்தி. இல்லையே, நான் சொல்லும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி உன் வீட்டில் வைத்து பூஜைகளை தொடங்கு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஓம் சக்தி. நன்றி.